மழைநீர் வடிகால் பள்ளத்தால் பெண் உயிரிழந்ததாக புகார் எழுந்த நிலையில சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு மாநகராட்சி தரப்புல? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நேற்று முன்தினம் சென்னை அண்ணாநகர் மேற்கு விரிவாக்கம் பாடி புதுநகர் பகுதியை சேர்ந்தவர் கலாவதி. இவர் 59 வயதான மூதாட்டி. தனியார் இனிப்பு கடையில ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்து வந்துள்ள நிலையில இரவு 10:30 மணி அளவுல பணி முடித்து தனது மகள் வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது அண்ணாநகர் டவர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்துல விழுந்திருக்கிறார். அந்த மழைநீர் தேங்கி இருந்து அந்த பள்ளத்துல விழுந்து அவரால் எழுந்திருக்க முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து அவர் மரணமடைந்ததாக தகவல் வெளியானது. அதாவது அங்கிருந்து மீட்கப்பட்ட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சோதித்த போது அவர் மரணமடைந்தார் என்ற தகவல் வெளியானது. உடலில் எந்த காயங்களும் இல்லாத நிலையில அவரது மரணத்துல சில சந்தேகங்கள் இருந்தது. பள்ளத்தில் விழுந்து இருந்ததாக அவரது உறவினர்கள், அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில காவல்துறையினுடைய முதற்கட்ட விசாரணையிலும் மருத்துவ பரிசோதனையிலும் அவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. இந்த நிலையில தான் இது குறித்து அந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் விளக்கம் அளித்திருக்கிறார். நேற்று காலையில சென்னை அண்ணா நகரில் பெண் உயிரிழந்த இடத்தில் எந்த ஒரு பள்ளமோ அல்லது மழைநீர் வடிகால் பணிகளோ நடைபெறவில்லை எனவும், அந்த தெருவில் மழைநீர் வடிகால் பணிகள் 1 மாதத்திற்கு முன்பாகவே முடிக்கப்பட்டு பள்ளம் மீண்டும் மூடப்பட்டு விட்டது. இது மின்சாரம் தாக்கியதால் ஏற்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் மாநகராட்சி தரப்புல இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல சம்பவ இடத்திலிருந்து 150 மீட்டர் தொலைவில் பாதுகாப்பற்ற நிலையில் ஒரு மின்சார கேபிள் உள்ளது. சாலையில் தண்ணீர் தேங்கி இருந்ததால் அதன் வழியாக மின்சாரம் பாய்ந்திருக்க கூடும். மின்வாரிய குழுவினர் இன்று தொழில்நுட்ப ஆய்வு ஒன்றை மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் அளிக்கும் அறிக்கையின் பட்சத்திலேயே அந்த மரணத்தின் குறித்தான முழுமையான தகவல் வெளியாகும் எனவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். பள்ளம் கடந்த சில நாட்களாகவே மாலை நேரம் மற்றும் இரவு நேரங்களில் சென்னை பகுதிகளில் மழை கனமழை என்பது பெய்து வரக்கூடிய சூழ்நிலை. மாநகராட்சி தோண்டிய பள்ளத்தில் மழைநீர் தேங்கி அதில் மூதாட்டி விழுந்து இறந்ததாக வெளியான தகவலை தற்போது சென்னை மாநகராட்சி மறுத்திருக்கிறது. மின்சாரம் தாக்கி அந்த மூதாட்டி உயிரிழந்ததாகவும் தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். மழைநீர் வடிகால் பள்ளத்தால் பெண் உயிரிழந்ததாக புகார் எழுந்த நிலையில சம்பவ இடத்தில் மழைநீர் வடிகால் பள்ளம் ஏதும் இல்லை என சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.